வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அந்த திறமைக்கான மதிப்பு மக்கள்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் சில பேர் அந்த திறமையை வச்சு நம்மகிட்ட உசுப்பேற்றுறதும் உண்டு. அந்த உசுப்பேற்றுறதுல நாம் கவனமாக இல்லைன்னா நம்ம உயிர் கூட போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அது சம்பந்தமான கதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். யமதர்மன் ஒரு சிற்பிக்கு தேதி குறிச்சிட்டார். இந்த சிற்பியை இந்த நாளில் நாம் அவரோட உயிரை பறிக்க போகிறோம் அப்படின்ட்டு தேதி குறிச்சிட்டாரு. இந்த விஷயம் அந்த சிற்பிக்கும் தெரிஞ்சிடுச்சு. அந்த சிற்பி என்ன பண்ணுறாருன்னா, அவரை போலவே 2 சிலைகள் வடிக்கிறார். அச்சு அசல் அவரை போலவே. அப்போ யமதர்மன் இந்த டயத்தில் தான் வருவார் நம்மளை உயிரை எடுக்கிறதுக்காக அப்படின்ட்டு ஒரு கட்டிலில் லைனாக அந்த பக்கமாக ஒரு சிலை அவர் செய்தது, இந்த பக்கமாக ஒரு சிலை, இந்த 2 சிலைக்கும் நடுவில் அவர் படுத்துக்கிட்டுறாரு. அப்போ யமதர்மன் அந்த கயிறை வீசும்போது ஒரே ஒரு திருப்பு தான் வீசுவார். கரெக்டாக ஆயிட்டுனா அது சரியாயிடும். அப்போ யமதர்மன் வர்றாரு, இந்த சிற்பி தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சிற்பி தூங்கிட்டு இருக்கும்போது பார்க்குறாரு, 3க்கும் எந்த வித்தியாசமே இல்லை. சிற்பி வடித்த சிலைகள் சேம் சிற்பியை போலவே இருக்கு. யமதர்மன் குழம்பி போய் இருக்கிறார், என்னடாச்சு. அப்போ சொல்றாரு யமதர்மன், இந்த சிலையை வடித்த சிற்பி பெரிய ஆடு, எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாமல் சூப்பராக வடிச்சிருக்காரு, அவருக்கு பெரிய பாராட்டு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. இந்த வார்த்தையை யமதர்மன் சொன்னதும் அந்த 3 சிலைகளில் ஒரே ஒரு சிலையோட உதட்டில் இருந்து மட்டும் லைட்டாக ஒரு பொன் சிரிப்பு தெரிஞ்சிருக்கு. அப்போ யமன் முடிவு பண்ணிட்டார், அந்த சிற்பி இவர் தான் அப்படின்ட்டு. கரெக்டாக சென்டரில் கிடந்த சிற்பியை கழுத்தில் கயிறை போட்டு தூக்கிட்டார். அவர் கதையை முடிச்சிட்டார். அதனால் தேவையில்லாமல் நம்மளை புகழ்ந்து பேசினாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அது நமக்கு நல்லது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.